பொங்கல் பண்டிகைக்கு உங்கள் குடும்பத்தில் செலவு செய்யும் பட்ஜெட் எவ்வளவு என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பொங்கலுக்கு என்னென்ன செலவு வருதுன்னா, அந்த வீடு வெள்ளை அடிக்கைக்கே ஒரு ஆளுக்கு 900 ரூபா சம்பளம், 4 ஆள் சம்பளம் ஆகணும். இதே 4000 ரூபா 4500 ரூபா வரும். இப்போ 3 அக்கா, எனக்கு பொங்கப்படி கொடுக்க ஒரு அக்காவுக்கு 1500 ரூபா வேணும். அதே 4500 ரூபா, மொத்தம் 9000 ரூபா வருது. இது போக பொங்கல் முடிஞ்சு மறுநாள் சாத்தூர் மாரியம்மன் கோயில் வர இந்த ஊர் ஃபுல்லாக போவாங்க. அதுக்கு 5000 ரூபா செலவாகும். மொத்தம் 15000 வருது பொங்கலுக்கு. எப்படி செலவு பண்ண முடியும்? பொதுவாக பொங்கல் வருது. பொங்கலுக்கு வந்துட்டு நமக்கு செலவு பார்த்தீங்கன்னா நிறைய செலவு வரும். நம்ம வீட்லேயும் சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து வெள்ளை அடிக்குவோம் வீட்டில். அப்புறம் நம்ம வீட்டுக்கு வாங்கக்கூடிய பொருளும் சரி, அப்புறம் வீட்டுக்கு விருந்தாடி வருவாங்க, வரிசை வைக்கிறதுக்கு வருவாங்க. அது எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு செலவுகள் பொங்கல்னு வந்தாலே வந்துட்டு 10,000 குறையாம செலவு ஆகும். பொங்கல் செலவுனாலே எப்படி எனக்கு வந்து தலை பொங்கப்படி எங்கள் வீட்டில் இருந்து எப்படி ஒரு 30-40,000 போய் செலவாயிரும். வேனு, அரிசி, கரும்பு அதெல்லாம் கொண்டு வரதுக்கு 30-40,000 செலவாயிரும். மற்றபடி எங்கள் வீட்டு செலவுன்னு பார்த்தா வெள்ளை அடிக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு, அந்த மாதிரி பட்சத்தில் ஒரு 40,000 செலவு. இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் பொங்கலை கொண்டாட வேண்டியது இருக்கு. பொங்கல் பண்டிகைக்கு உங்கள் குடும்பத்தில் செலவு செய்யும் பட்ஜெட் எவ்வளவு என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939883838. இமெயில் advttv@dttv.in.